1 2 3 ஸ்டார்ட் கோ. ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசனை சேனல்ல பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல ஈட்டிங் சேலஞ்ச் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பானிபூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். புளி ஊற வச்சிருக்கேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஒரு 1/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு 6 டேட்ஸ் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த புளி கரைசல் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஊற வச்சுருக்கேன் இந்த டேட்ஸையும் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ புளி சட்னி தேவையான அளவுக்கு வெந்துச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த புளி சட்னியை அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பானி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு புதினா எடுத்திருக்கேன். மல்லி ஒரு 1/2 கப்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 எலுமிச்சை பழம், சீரகத்தூள், மிளகுத்தூள். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை, 3 பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, எலுமிச்சம்பழம். இதில் இந்த புளிப்பு சுவை வர்றதுக்காக போடுறோம். மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பானி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் உப்பு போதுமான்னு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். உப்பு, மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்காக போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பூரியை சாப்பிட்டு காமிக்க போகிறோம். பூரி இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் மசாலா வைக்கிறோம். புளி தண்ணி, சூப்பராக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கோகுல், கரண், ஆர் யூ ரெடி? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். கோ. பாஸ் 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 பாஸ். குயிக் குயிக் குயிக், சீக்கிரம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பத்தாது, ஸ்பீடு பத்தாது. கோகுலா, கரணா, யார் வின்னர்? யார் வின்னர்?
ஸ்வீட் கோகுல் கோகுல் நீ தான் சீக்கிரம் வந்து ரெண்டு பேருக்கு சீக்கிரம் ஒண்ணுதான் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் பாத்து பாத்து கரண்டா இல்ல ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிட்டீங்க எப்படி இருந்தது சொல்லுங்க பானிபூரி வந்து கடையில் விற்கிறத அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்து அப்புறம் வந்து இந்த புளிப்பு ஏதோ ஒன்று வச்சாங்க என்ன அது பேர் என்ன புளி சட்னி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்தது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சட்னி நல்லா இருந்தது மோஸ்ட்டாக அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிச்சது இவன் தான் என்ன சின்ன சின்ன பொரியாக சாப்பிட்டு ஜெயிச்சிட்டா எனக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையே சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க ஓகே மண்வாசனை சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை